ஹாய் செல்லக்குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இங்கே நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருக்கீங்கன்ட்டு நம்புகிறேன். இது எங்கேப்பா போயின்னுக்குறோன்னு நினச்சா, இது ஆக்சுவலி ஊருக்கு போயின்னுக்குறோம். அப்பா வந்துட்டு பொண்ணுக்கு நெயில் பாலிஷ் எல்லாம் போட்டு நைட்டே ரெடி பண்ணாங்க. இது ஒரு கிளிப்பிங் இருக்கட்டும்ன்ட்டு நான் கிளிப்பிங் எடுத்துக்கிட்டேன். நாங்கள் ஆக்சுவலி இங்கே ப்ராப்பராக பெங்களூர், ஆனால் வந்துட்டு எங்கள் நேட்டிவ் பிளேஸ் வந்துட்டு தமிழ்நாடு தான். இது என்னோடய ஃபஸ்ட்டு விலாகாக இருக்கும். தயவுசெய்து எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன்ட்டு நம்புகிறேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய லாங்குவேஜ் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எங்களது லோக்கம் அரேஞ்ச் ஆகிருக்கிறதால எனக்கு ப்யூராக ஆல்மோஸ்ட் தமிழ் பேசுவேன், ஆனால் இந்த ஊர்லெலாம் பேசுகிற மாதிரி எனக்கு வராது. சரி, எல்லோரும் போகலான்ட்டு வண்டி ஏறி வெடிகாலமே போனோம். எங்கேப்பா போயின்னுக்குறோன்னா எங்கள் குலதெய்வத்துக்கு போயின்னுக்குறோம். இது ஆக்சுவலி பஸ்ஸு ஏசி பஸ் ஏறிட்டோம். சம்மராக இருக்கிறதால இந்த நார்மல் பஸ் ஏறினா செம்ம வேக்காடாக இருக்கும், வெயில் தாங்க முடியாதுன்ட்டு ஏசி பஸ் ஏறிட்டோம். இது என்னோடய ஃபஸ்ட்டு விலாக். மறுபடியும் சொல்லின்னுக்கிறேன், நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுவீங்கன்ட்டு நினச்சி நான் இந்த விலாகே பண்ணின்னுக்கிறேன். தயவுசெய்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும், எங்களை பற்றி, எங்கள் ஃபேமிலி பற்றின்னு சொன்னால் எல்லோரும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் யாரெல்லாம் எந்த ஊர்லேருந்து இந்த விலாக் பார்க்குறீங்கன்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் ரீச் ஆகிட்டோம். வந்துட்டு நாங்கள் எங்கள் ஊருக்கு வந்துட்டு அங்கே எங்கள் நாத்தனார் அவங்க ஆட்டோ அனுப்புகிறேன்னு சொன்னாங்க. வந்து பஸ்ஸு விட்டு இறங்கின உடனே வெயில் சூடு தாங்கவே முடியல. செம்ம வெயிலாக இருந்துச்சு. அவங்க வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணினே இருந்தோம். ஃபுல்லு டயர்டு. வெடிகாலம் ஏஞ்சோம், நைட்டெல்லாம் ஊருக்கு போகணுன்ட்டு நல்லா தூங்கவே இல்லை. ஸோ அதனால் கொஞ்சம் எங்கள் பாப்பாவுக்கு எல்லாம் டயர்டாக இருக்குது. இது சம்மர் ஹாலிடேஸ்க்குன்ட்டு நாங்கள் வந்தோம். குலதெய்வத்துக்கு எல்லாம் போகணுன்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு ஸ்கூல் ஹாலிடே இருந்துச்சு இல்லையா, ஸோ அதனால் நாங்கள் வந்தோம். அப்புறம் பார்த்தா இன்னும் வரவே இல்லை. செம்ம வெயில், அங்கே தாங்கவே முடியல. எனக்கு அவ்வளோ ஆஃபீஸில் வேலை பண்ணுறதால எனக்கு இந்த வெயிலெல்லாம் அவ்வளோ தாங்க முடியாது. ஸோ அதுக்குள்ளே ஆட்டோ வந்துச்சு. அப்பா சாமி, ஆட்டோ வந்துச்சின்ட்டு ஆட்டோவில் ஏறி உக்காந்தா இன்னும் சூடு அதிகமாகவே ஆயிடுச்சு. தாங்கவே முடியல. அப்புறம் எங்கள் நாத்தனார் வீட்டு ரீச் பண்ணிவிட்டு, இது மறுபடியும் நெக்ஸ்ட் டே விலாக் இது. அப்புறம் கோயிலுக்கு எல்லாம் போகணும். காஞ்சிபுரம்னா டெம்பிள்ஸ் ரொம்ப இருக்குன்ட்டு டெம்பிள்ஸ்க்கு போனோம். இது வைகுண்ட பெருமாள் டெம்பிள்ன்ட்டு எங்கள் மாமியார் சொன்னாங்க. ஸோ இது ரொம்ப நல்லா இருக்குது, எங்கள் ஃபாரினர்ஸ் எல்லாம் வந்து விசிட் பண்ணுறாங்க. நாங்கள் ஆக்சுவலி ப்ராப்பர் அந்த ஊரில் இருந்துட்டு கோயிலெல்லாம் பார்க்காம இருந்தால் எப்படின்ட்டு எங்கள் மாமியார்கிட்ட சொல்லியிருந்தோம். ஸோ அங்கே போனோம். இந்த கோயிலெல்லாம் பார்த்ததே இல்லை நான். ஸோ அங்கே போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு கொஞ்சம் நேரம் அங்கேயே உக்காந்துன்னு கொஞ்சம் பேசிட்டு வந்தோம். எங்கள் பொண்ணுக்கு வந்துட்டு சூடு கால் தாங்கவே மாட்டேங்குது, தூக்கிங்கன்னு சொன்னாங்க. ஸோ ஆனாலும் நடக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே கோயில் உள்ளே வந்தோம். அப்புறமா வந்துட்டு இங்கே வீடியோ பண்ணுறதுக்கு அலோ இருக்கோ இல்லையோன்ட்டு எனக்கு தெரியாது. ஸோ ஆனாலும் வீடியோ இருக்கட்டுன்ட்டு அப்படியே எடுத்துக்கிட்டேன். சாமி உங்களுக்கு தெரிஞ்சால் கையெடுத்து கும்பிட்டுக்கோங்க. என்னோடய ஸ்லாங் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும். தயவுசெய்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேவா? அப்புறம் என்னென்னப்பான்னா எங்கள் மாமியார் வந்துட்டு பிரசாதம் கொடுப்பாங்கன்ட்டு வெயிட் பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்து உண்டியில் காசு போடுறதுக்கு எங்கள் பொண்ணுக்கிட்ட காசு கொடுத்துட்டு போட வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த கோயில் சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப பழைய கோயில் ஆக்சுவலி. இது ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஆனால் கொஞ்சம் டேமேஜ் அங்கங்கே ஆகிட்டு இருந்துச்சு. ஏன்னா பழைய கோயில் இல்லையா, ஸோ அதனால் இது வந்துட்டு எங்கள் மாமியார் வந்துட்டு குழந்தைய தூக்கிறதுக்கு ஆகாது இப்போன்னு சொல்லியிருந்தாங்க. அதான் நான் சொல்லியிருந்தேன், பொத்தி பொத்தி வளர்த்துருக்கேங்க, அதனால் குழந்தைய அப்படி பண்ணின்னுக்குதுன்னா. அப்புறம் அவங்களும் எனக்கு என் பிள்ளையும் நான் அப்படி தான் வளர்த்தேன்ட்டு எல்லாம் பேசினிருந்தாங்க. அப்படியே பேசின்னு வந்தோம். ஆக்சுவலி இன்னும் கோயிலெல்லாம் விசிட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவிலே கண்டினியூ ஆகும். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எங்கள் மாமியார் சொன்னாங்க, இது அரச மரம் அப்புறம் வேப்ப மரம் 2
ஒன்றாவே வந்திருக்கு. ஸோ இது வந்துட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுன்ற மாதிரி இது ஒரு ஸ்டோரின்ட்டு எங்கள் மாமியார் எல்லாம் ஃபுல்லாக டீட்டெயில்ஸாக சொல்லின்னு வந்தாங்க. எதுக்கு வாய்ஸ் பேக்ரவுண்ட் கொடுத்துருக்கேன்னா, கொஞ்சம் நான் அங்கங்கே வேறு லாங்குவேஜ் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால தமிழில் இருக்கணுமே, நம்ம தமிழர்ஸ் யார் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் ரீச் ஆகட்டும்ன்ட்டு நான் பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுத்துன்னுக்கிறேன். ஏதாவது தப்பாக இருந்துச்சுன்னா தயவுசெய்து மன்னிச்சிடுங்க. அப்படியே அங்கேருந்து போகும்போது இது வந்துட்டு எந்த கோயிலுன்னா, இந்த கஞ்சி காமாட்சி கோயில் இருக்கு இல்லையா, அந்த கோயிலெல்லாம் நான் பார்த்ததே இல்லைன்ட்டு அந்த கோயிலெல்லாம் இட்டுன்னு போனாங்க எங்கள் மாமியார் வந்துட்டு. அப்புறம் அங்கே மீன் இருக்குது, மீனுக்கெல்லாம் பொரி போடலான்ட்டெல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால வாங்கின்னுக்கிறோம். இதுக்கப்புறம் வந்துட்டு பூஜை சாமான் எல்லாம் வாங்கினோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு, கோயில் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் உள்ளே ஃபோன் அலோ இல்லையே, ஸோ அதனால அந்த சாமி வீடியோலாம் எடுக்க முடியல. இதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் நிறைய நல்ல நல்ல வீடியோஸ் உங்களுக்கோசம் அப்லோட் பண்ணுறேன் நான். தயவுசெய்து எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுவீங்கன்ட்டு கூட நம்புகிறேன். ஏன்னா வந்துட்டு ஆல்மோஸ்ட் நான் வீடியோ பார்த்துருக்கேன், எல்லாருது ரொம்ப நல்லா வந்திருக்கு. சப்போர்ட் பண்ணுவீங்கன்ட்டு நானும் வீடியோ போட்டிருக்கேன். அப்புறம் பூஜை சாமான் எல்லாம் வாங்கின்னு அப்படியே உள்ளே போகலான்ட்டு போயின்னு இருந்தோம். டிக்கெட் எல்லாம் இருக்கா என்ன இதுன்ட்டு எங்கள் வீட்டுக்கார் விசாரிச்சுன்னு இருந்தாங்க. ஸோ எங்களுக்கு தெரியாது இல்லையா எப்படி என்னன்ட்டு. ஸோ அப்படியே போயிட்டு இங்கே லெக் வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா ஐடியா பண்ணியிருந்தாங்க. இது ரொம்ப பிடிச்சிச்சு எனக்கு. ஏன்னா சில பேர் லெக் வாஷ் பண்ணுறதில்ல, அப்படியே உள்ளே போயிடுவாங்க. அதே மாதிரி இங்கே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா இருக்குது. அப்படியே உள்ளே போனால் ஆல்மோஸ்ட் ரெஷ்ஷாக இருந்தாங்க. இது சண்டே இருக்கிறதால ரெஷ்ஷாகவே இருந்துச்சு. கோயிலெல்லாம் வந்துட்டு நிறைய பேர் வந்தாங்க. இது வந்துட்டு ஃபுல் கோல்டில் பண்ணியிருக்காங்கன்ட்டு எல்லாம் எங்கள் மாமியார் சொல்லின்னு இருந்தாங்க. கோல்டில் பண்ணியிருக்காங்கம்மா, எங்கே கோல்டு தேர் எல்லாம் வரும் அப்படின்ட்டு எல்லாம் சொன்னாங்க. இது கோபுரம் 4 கோபுரம் இன்னும் இருக்கா, எல்லாம் சேம் ஒரே மாதிரி இருக்குன்ட்டு எல்லாம் எங்கள் மாமனார் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. அடுத்த வாட்டி எங்கள் மாமியார் எங்கள் வீட்டுக்கார் பேசுகிறதெல்லாம் நான் வீடியோ பண்ணுறேன். இப்போ வந்துட்டு என்னோடய வாய்ஸில் நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துன்னுக்கிறேன். இந்த ஒயிட்டு என்ன இருக்குது இல்லையா, அந்த நான் நடக்கிறது அது மேலே தான் இந்த தங்கத்தேர் வந்துட்டு போகும்ன்ட்டு சொன்னாங்க எங்கள் மாமியார். அப்புறம் வந்துட்டு அங்கே பிரசாதம் கொடுத்தாங்க. அது சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் கோயிலில் உக்காரணும் என்று சொல்லிவிட்டு அங்கேயே கொஞ்ச நேரம் உக்காந்துன்னு மறுபடியும் அங்கே மீன் இருக்கு இல்லையா, அங்கே பொரி போடுங்க வந்துட்டு எங்கள் மாமியார் எல்லாம் சொன்னாங்கன்ட்டு பொரி வாங்கியிருந்தோம் இல்லையா, அது போட்டுன்னுக்குறோம். பாப்பாவை ஃபுல் மேலே தூக்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு ஆண்டி அப்படியெல்லாம் தூக்காதப்பா, கொஞ்சம் கீழே இருக்குது அப்படின்ட்டு எல்லாம் சொன்னதுனால எனக்கும் கொஞ்சம் பயம் வந்துடுச்சு. வேணான்னு சொன்னாலும் ஆனாலும் குழந்தை பார்க்கணுன்னு சொன்னதால் எங்கள் வீட்டுக்காரர் குழந்தைய தூக்குனாங்க. அப்புறமா பார்த்தா செம்ம மீன். ஐயோ என்ன இவ்வளோ மீனாக இருக்குது. ஆனால் ஸ்மெல்லு ரொம்ப ஸ்மெல்லு. ஃபிஷ் இருந்தால் அது ஸ்மெல் வரும்ன்ட்டு எனக்கு தெரியும். பட் ஆனால் எவ்வளோ ஸ்மெல்லாக இருந்துச்சு. ஒயிட் கலர் ஃபிஷ் எல்லாம் இருந்துச்சு. இங்கே சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. பார்த்திங்களா, ஃபுல்லு ஃபிஷ் வந்துச்சு. பொரி போட்ட உடனே ஃபிஷ் வந்துச்சு. இங்கெல்லாம் போட்டிங் எல்லாம் விடுவாங்களா என்னன்னு தெரியல, மேபி இல்லைன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சவங்க இந்த கோயில் பார்த்தவங்க தயவுசெய்து லைக் பண்ணிவிடுங்க. அங்கே பாருங்கள் ஒயிட் ஃபிஷ் வந்துச்சு. நாங்கள் பொரி போட்ட உடனே ஒயிட் ஃபிஷ் வந்துச்சு. இந்த கோபுரம் எல்லாம் நல்லா இருக்குது பாருன்ட்டு எங்கள் மாமனார் சொல்லின்னு இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துன்னு அப்படியே முன்னாடி போனோம். நெக்ஸ்ட் வந்து இங்கேருந்து அடுத்த கோயில் வந்துச்சு. இது எந்த கோயிலுன்ட்டு தெரியுமா உங்களுக்கு? இது வந்துட்டு ஏகாம்பரம் கோயில். இந்த டெம்பிள் பற்றி நிறையா யூடியூப்பில் பார்த்துருந்தேன். ஸோ இந்த கோயில் பார்க்கணுன்ட்டு நான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டிருந்தேன். ஸோ ஒரே நாளில் எல்லா கோயில் பார்த்துடலான்ட்டு நினச்சின்னு இந்த கோயிலுக்கு போனோம். அப்புறம் வந்துட்டு எங்கள் மாமனார் வந்துட்டு இங்கே அதை 3 டைப்ஸ் மாம்பழம் விடுது அப்படி இப்படின்ட்டு எல்லாம் டீட்டெயில்ஸாக சொல்லியிருந்தாங்க. நான் இன்னும் இருக்குதுன்னு நினச்சேன். பட் அந்த மரம் இப்போ இல்லையா, அது எடுத்துகிட்டு வேறு மரம் இப்போ வச்சுருக்காங்க. அது ரொம்ப பழைய மரம் ஆயிடுச்சின்ட்டு சொல்லிவிட்டு அந்த கோயில் பற்றியெல்லாம் சொல்லின்னு இருந்தாங்க. அவங்க சின்ன வயசில் எல்லாம் போயிருக்காங்க, பார்த்துருக்காங்க, நான் பார்த்துருந்தேன்ட்டு சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துன்னு இந்த கோயில் கூட பார்த்துட்டு ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஆனால் அந்த மரம் இருந்த இடம் பார்க்கணுன்ட்டு நான் ஆசைப்பட்டேன். எங்கள் வீட்டுக்காரர் இட்டுன்னு போனாங்க. ஸோ இந்த மரம் தான், இந்த மரத்தில் தான் வேறு ஏதோ இருந்துச்சு. என்ன பண்ணால் வேறு மரம் இருந்துச்சாம். ஸோ இப்போது சின்னதாக இவங்க வச்சுருக்காங்களாம்.
அது முடிச்சுன்னு இது எந்த கோயிலுன்னா இது ரொம்ப ஃபேமஸான கோயில், சித்திரகுப்தர் கோயிலாம். இது வந்துட்டு காசியில் விட்டால் மற்றபடி அடுத்தது இந்த காஞ்சிபுரம் அங்கே தான் இருக்கிறதா இந்த கோயில், வேறு எங்கேயும் இல்லையா, காசியில் இருக்கா. அப்புறம் இது என்னப்பா எண்ணெய்ன்ட்டு நானும் பார்த்தேன். அப்புறமா பார்த்தா இந்த எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி அங்கே ஒரு இது இருக்கான், வேண்டுதல் மாதிரி. அங்கே 5 பாட்டில் எண்ணெய் போட்டால் என்ன வரும், 7 போட்டால் என்ன வரும், 9 போட்டால் என்ன வரும்ன்ட்டு எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதை போல் வந்துட்டு எங்கள் வீட்டுக்காரரு 5 வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன், அவ்வளோ அப்சர்வ் பண்ணல நான். 5 வாங்கிட்டு உள்ளே போனோம். இங்கே கூட அவ்வளோதான், சேம் மொபைல் அலோ இல்லை. ஆனாலும் கொஞ்சம் வீடியோ பண்ணலான்ட்டு பிடிச்சின்னு பண்ணேன். பட் அவ்வளோ கிளியராக சாமி தெரியல. ஸோ இதுக்குள்ளே அவ்வளோ மொபைல் அலோ இல்லைன்னு சொல்லிட்டு ஜோராக பேசின்னு இருந்தாங்க. இந்த vlog இவ்வளோத்துக்கு நான் எண்டு பண்ணுறேன். யாரெல்லாம் இன்னும் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல, தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.